தொடர்ந்து நீங்களும் நாங்கள் பிரச்சாரம் போகிற இடத்துக்கெல்லாம் எங்களை வந்து பார்க்குறீங்க, மக்களை பார்க்குறீங்க. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இணைந்து காலை 7:30 மணி அளவில் நேரடியாக ஒவ்வொரு தெருக்களிலும் இருக்கின்ற வாக்காளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் சந்தித்து வாக்காளர்களிடையே வாக்கு சேகரிக்கும் போது ஒவ்வொரு வாக்காளரும் எங்களை இன்முகத்தோடு புன்னகையோடு வரவேற்று ஆரவாரம் செய்து தீபாவத்தினை காட்டி போங்க ரெட்டலைக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே எங்களை பெரிய உற்சாகப்படுத்துது. அதையும் தாண்டி சில வீட்டுகளில் வந்து பெண்கள் பொதுவாக அதிகம் பேச மாட்டாங்க, போங்க நான் போடுறேன்னு சொல்லுவாங்க. சிலர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஆட்சியில் நாங்கள் எடுத்து சொல்லும்போது அந்த ஆட்சியை எடுத்து சொல்லும்போது அவங்க அதுக்கு திருப்பி நான் கூட சிலதை விட்டுட்டா அவங்க அதை எங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த விருகம்பாக்கம் தொகுதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நம்பிக்கையோடு வேலை செய்யும். இல்லை, பொதுவாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது புரட்சித்தாளி எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, அம்மா காலத்தில் கொடுக்காத திட்டங்களே கிடையாது. இது எதுவும் அம்மா வந்து தேர்தல் வாக்குறுதி இல்லை. தேர்தல் வாக்குறுதி இல்லாத அதுதான் அதிமுக ஒரு நற்பெயர். சொன்னதையும் செய்யும், சொல்லாதையும் செய்கின்றது தான் அம்மா அரசு. நம்ம கேட்குறேன், அம்மா ஆடு கொடுத்தாங்க கிராமப்புறங்களில். அந்த ஆடு 5 ஆண்டுகள் எத்தனை குட்டி போடும். அப்போ அந்த குடும்பம் பொருளாதாரம் உயரும். கறவை மாடு கொடுத்தாங்க, அந்த மாடு பால் கறக்கும், அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் உயரும். கோழி கொடுத்தாங்க. இது வந்து அதே நேரத்தில் திட்டங்கள் என்றால் கொஞ்சம் நெஞ்ச திட்டம் அம்மா பற்றி சொல்ல முடியாது. எண்ணற்ற தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை ஏழை பெண் குழந்தைகள், அதாவது அவங்க பெண்ணை கரை சேர்க்க முடியுமான்ற சூழலில் இருந்தவங்க அம்மா திட்டத்தின் மூலமாக எனக்கு தெரிஞ்சு அந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு போவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் 25 பேர், பொண்ணு வீட்டில் 25 பேர், மொத்தம் 50 பேர் போய் அங்கே திருமணத்தை செஞ்சு வெளியில் வந்து ஏதாவது ஹோட்டலில் டிஃபனை சாப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஏன் நம்பிக்கையோடு போனால் அடுத்தது நமக்கு அந்த 50,000 8 கிராம் தங்கம் கிடைக்கும். 1 கிராம் தங்கம் கூட போட முடியாது. மஞ்சள் கல்லில் தாலி கட்டின குடும்பங்கள்லாம் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் அம்மாவுக்கு பெரிய, அதாவது ஒரு பாக்கியம் கூட சொல்ல, ஒரு கடவுள் அருள் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த பெண்கள் வாழ்த்துக்கள் எப்படி. இப்போ கூட பல வீட்டில் நான் கேட்டு வரும்போது அவங்ககிட்ட பேசும்போது சொன்னால், அம்மாவால் நான் பலன் அடைஞ்சவன், நான் தாலிக்கு தங்கம் வாங்கியிருக்கிறேன், லேப்டாப் வாங்கியிருக்கேன். லேப்டாப் அதே மாதிரி நான் இப்போ கேட்குறோம். அம்மா +2 படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க, மாணவ மாணவிகளுக்கு. +2 படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஓட்டு கிடையாது. அம்மா எந்த நோக்கத்துக்காகவும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் நடக்கின்ற திமுக ஆட்சி கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதிலேருந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு அவன் கல்லூரி போய் முதல்ல சேர்ந்த ஆண்டு கொடுத்தாலும் கூட அந்த லேப்டாப் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2ஆம் ஆண்டு படிக்கும்போது ஆல்ரெடி வாங்கிடுவாங்க. அப்போ அது கூட வாக்குக்காக கொடுக்குறாங்களே தவிர இது ஒரு மக்கள் சேவைக்காக கொடுக்கல. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் திமுக அரசு இருக்குது. கண்டிப்பாக திமுக அரசு மேலே மிக மிக கோபத்தில் இருக்காங்க. மின் கட்டணம் 3 முறை உயர்த்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 21 வந்தாங்க. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் தடவை கரண்ட் பில் ஏற்றினாங்க, 2வது தடவை ஏற்றினாங்க, 3வது தடவை ஏற்றிருக்காங்க. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அடிப்படையில் மளிகை சாமான் விலை உயர்ந்திருக்கு, பால் விலை உயர்ந்திருக்கு, எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. வாழ்வாதாரம் மிகவும் பாதிச்சிருக்காங்க. சொத்து வரி ஏற்றிட்டாங்க, குடிநீர் வரி ஏற்றிட்டாங்க, கழிவுநீர் கட்டணம் ஏற்றிட்டாங்க. அதனால் திமுக வந்து என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு முறை தான் ஆட்சியில் இருப்பாங்க. 2வது முறை ஆட்சிக்கு வர்றது இது வந்து கடவுள் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்களும் முட்டி மோதி பார்க்குறாங்க எதனால் பண்ண முடியும்ன்ட்டு. மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து எவ்வளோ தவற விட்டுருக்கான்னு அந்த மக்கள் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கு எடப்பாடியார் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அம்மா இல்லை, தலைவர் இல்லை. அம்மா மறைந்த பிறகு இந்த கட்சியை யார் காப்பாற்றுவாங்க? இந்த கட்சியை காப்பாற்றி தொண்டர்களை அரவணைச்சு, நிர்வாகிகளை அரவணைச்சு, நாட்டு மக்களிடையே தன்னுடைய 4 ஆண்டு செய்த சாதனை எடுத்து சொல்லி தான் ஓட்டு கேட்குறாரே தவிர, இப்போ திமுக ஓட்டு கேட்கும்போது அவங்க என்ன சாதனை சொல்லி கேட்பாங்க? 1000 ரூபா கொடுத்தேன்னு. 1000 ரூபா கொடுத்து அடுத்த நாள் டாஸ்மாகில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அம்மா ஆடு கொடுத்தாங்க. ஆடுக்கும் 1000 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இது அம்மா முதியோர் உதவித்தொகை, விதவைத்தொகை, மாற்றுத்திறனாளி எல்லாமே அம்மா கொடுத்த திட்டங்கள். இந்த 1000 ரூபா நீ கொடுக்குற, அது கூட என்ன சொல்கிற? குடும்பத் தலைக்கு 1000 ரூபான்னு சொன்னேன். இப்போ மகளிர் உரிமை தொகைன்ற ரைட்டு எந்த பேர் வேணால் வச்சுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 2,24,00,000 குடும்பம் அட்டங்குது. அப்போ 2,24,00,000 பேர் தானே கொடுக்கணும். நீ 1,31,00,000 தானே கொடுத்துருக்க. அதுலேருந்து உன்னுடைய சுயநலம் எப்படி தெரியல? அம்மா 100 யூனிட் கொடுத்தாங்க இலவசமாக.
அம்மா யாருக்கா கேட்டு கொடுத்தாங்களா? இல்லை மக்கள் கேட்டாங்களா? இல்லவே இல்லையே. அம்மாவா விரும்பி கொடுத்தது. ஒரு வீட்டில் 4 மீட்டருக்குள்ளே இருக்கும். 4 மீட்டருக்கு 100 யூனிட்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த காசு சேவிங் ஆச்சு. இதுதான் திட்டங்கள். அம்மா, எம்ஜிஆர் இந்த 2 பேர் கண்ட கனவு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார்னா 100% அவங்க 2 பேர் கண்ட கனவை முழுமையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பார். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்து கொடுப்பார். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாகும் என்பது எந்தவித முரண்பாடாக உருவாக்கி காட்டுவார். ஏற்கனவே 4.25 வருஷத்தில் அவர் சாதனை படைத்தார். தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த ஒரு தலைவர். 7.5 உள்ஒதுக்கீடு பெற்று தந்து தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க நீட் எக்ஸாமில் 550 டாக்டர் உருவாக்கிய பெருமை அது எடப்பாடியை சாரும். வேளாண்மை மாற்றம் அறிவித்தார். குடி பராமரிப்பு ஆரம்பிச்சு இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்த ஒரு தலைவர், யதார்த்தமான ஒரு தலைவர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஏழைக்கு என்ன செய்யணும், பணக்காரங்களுக்கு என்ன செய்யணும், உயர்தட்டு மக்கள் என்ன செய்யணும், விவசாயிகளுக்கு என்ன செய்யணும், அதாவது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற தலைவர். கண்டிப்பாக மக்கள் அவர் ஆழமாக சிந்திக்கிறாங்க. யார் நமக்கான தலைவர், யார் நமக்கான முதலமைச்சர் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. கண்டிப்பாக எடப்பாடியாரை முதலமைச்சராக தேர்வு செய்து அனுப்பி வைப்பார் நம்பிக்கையோடு நான் வேலை செய்கிறோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்களை தாவேகாவும் திமுக திரும்பி எடுத்து சொல்லுது மக்கள்கிட்ட. அதே கொண்டு போய் காப்பி பேஸ்ட் மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. உண்மைதானே? நீங்கள் அம்மா இந்தியாவிலே கொடுக்காத திட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க புதுசாக கொடுக்குற திட்டங்கள் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு சொல்லவும் தெரியல. அதையே திருப்பி ஆல்ட்ரு பண்ணி மாற்றி சொல்கிறாங்களே தவிர வேறு என்ன புதுமையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன், பாலூட்டு அறை நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துப்போம். வெளியே வரும்போது ஒரு குழந்தைய சாலையில் வச்சு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டோம். அதை கூட அம்மா உணர்ந்து பேருந்து நிலையத்தில் ஒரு பாலூட்டு அறை, அது ஏசி வசதியோடு குளிர்சாதன வசதியோடு ஒரு பாலூட்டு அறையை கொடுத்தாங்க. இந்த திட்டம் இந்தியாவில் எங்கே இருக்குது? ஏன் அதை நிறுத்தி வச்சு மூடிட்டீங்க? அதனால் அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்தா 16 வகையான பெட்டகம் கொடுத்தாங்க. சோப்பு, சீப்பு, கண்ணாடி. அது ஒரு தாய்மாம சீர்வரிசை கூட காலதாமதம் போகும். ஆனால் அம்மா உடனே கொடுத்தாங்க. இதை கூட உணர தெரியலையே அவருக்கு. ஸோ ஒரு மக்களுக்கு என்ன தேவை அது உணர தெரியணும். மக்களுக்கான ஆட்சி செய்வன் தான் ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும். மக்களுக்கான ஆட்சி செய்தவர் எடப்பாடியார். அதனால் மீண்டும் மக்கள் அவர் முழுமையாக நம்பி அவருக்கு வாக்களிப்பாங்க. அவரும் முழுமையாக நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார் என்பது இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு.